ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட் கூடவே இந்த மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த அப்டேட் எல்லாம் டெலிகிராம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது கூடவே நீங்கள் மூலவர ஒரு 10லேருந்து 15 அடி தூரத்தில் 45 நிமிஷம் நம்ம நின்று பார்க்கக்கூடிய சேவா டிக்கெட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்டில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, ஸோ ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டிக்கெட்டில், ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பண்ணுங்கள். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், கீழ்த்திருப்பதியில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ ஈவினிங் 4 மணி ஆகுது. இப்போவும் 7495 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ யாராவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். இதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் போதுமானது. ஆதார் கார்டை கொடுத்து இந்த டிக்கெட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இன்னைக்கு 2 மணிக்கு மேலே தான் இந்த டிக்கெட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் இன்னும் 7000 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். பூதேவி காம்ப்ளெக்ஸில் அடிஷ்னலாக நமக்கு ஸ்ரீவாரி மெட்ரோட நடைபாதை டோக்கனுமே கிடைக்கும். அது 2 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஒரு 2000 சம்திங்குள்ளே தான் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்திருக்கு. இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ நம்ம 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. நேரடி சர்வதர்ஷனம் ரொம்ப கம்மியாக தான் டைம் ஆகுது. 13 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமார் 8 மணி நேரம் தான் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. அதுக்கு அடுத்தது 300 தரிசனத்தில் 2லேருந்து 3 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கன் ரெண்டுமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ஒரே டைமிங் தான் உங்களுக்கு ஆகும். அடுத்தது நேற்று 73,776 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம மே மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பற்றின டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். இது நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமக்கு புக்கிங் வெப்சைட்லேயுமே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் பார்த்துக்கலாம். இதிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எப்போ போல் ஃபஸ்ட்டு புக்கிங் நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கும். இதில் சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத, பத்மாரதனான்னு சொல்லிட்டு 4 சேவாக்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் 2 நாள் ஓப்பனில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நம்ம என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து நம்ம அதுக்கான பேமெண்ட்டை பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிக்கெட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம மூலவர ஒரு 10லேருந்து 15 அடி தூரத்திலே நின்று பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த சேவால தர்ஷன் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தரிசனம் பார்த்ததுலேருந்து 180 நாள் கழிச்சு தான் திரும்பவும் நம்ம இந்த டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதோட புக்கிங் நாளைக்கு 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி பிப்ரவரி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி மத்தியானம் நமக்கு இதுக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததுலேருந்து 2 நாள் உங்களுக்கு பேமெண்ட் டைம் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, கல்யாணோற்சவம், இந்த 4 சேவா டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். இது நமக்கு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. போன மாத புக்கிங்லேருந்து, அதாவது ஏப்ரல் மாத புக்கிங்லேருந்து வர்ச்சுவல் சேவா டிக்கெட் நம்ம ஒரு தடவை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா 120 நாள் கழித்து தான் எகெயின் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி ஆதார் நம்பர், இது 3க்குமே இதே டைம் கேப் வரும். ஸோ அதனால் மாதம் இதுக்கு முன்னாடி புக் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் புக் பண்ண மாதிரியோ பண்ண முடியாது. ஸோ இதுவுமே நமக்கு டைம் கேப் அப்படின்றதுனால 300 டிக்கெட் மட்டும்தான் மந்த்லி நம்மளால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்த புக்கிங் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டுமே நமக்கு ஃப்ரீ தான். பட் 90 நாளைக்கு ஒருக்கா தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த டைம் கேப் எல்லாமே நம்ம என்னைக்கு சாமி பார்த்தோமோ அந்த டேட்டில் இருந்து தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும், புக்கிங் டேட்டில் இருந்து கிடையாது. ஸோ இது 23 காலையில் 10 மணிக்கு. 23ஆம் தேதி 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் 10,000 டொனேஷன், 500 ரூபாய்க்கான விஐபி டிக்கெட் ஓப்பன் ஆகும்.
அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 23ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுமே டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு இந்த டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான். பட் இது ஒரு தடவை நம்ம தர்ஷன் அட்டன் பண்ணோன்னா எகெயின் இதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 90 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த புக்கிங் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு அக்கமடேஷன் திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அது எந்த டிக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அங்க பிரதர்ஷன டிக்கெட்டாகவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் நீங்கள் அட்டெண்டர் கூட சேர்த்து புக்கிங் வந்து பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 300 ரூபா டிக்கெட், இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்துச்சுன்னா 2 பேருக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒன்று திருமலை இல்லை திருப்பதி, ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மே மாதத்துக்கான ஃபுல் புக்கிங் டீட்டெயில்ஸுங்க. அடுத்தது வந்து ஸ்ரீவாரி சேவாவுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2026க்கு ஸ்ரீவாரி சேவாவும் பராக்கம்பனி சேவாவும் ஏப்ரல் 2026க்கு வந்து 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் எல்லாமே டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டான டிடி தேவஸ்தானம் இல்லைனா நீங்கள் வந்து ஆப்லேயும் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கான வெப்சைட். இங்கே வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்லேயுமே நீங்கள் வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். மே மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதே போல் அடுத்த புக்கிங் வந்து மார்ச் மாதத்துக்கான கடைசி 300 ரூபா டிக்கெட்டோட வாய்ப்புன்னு பார்த்தோன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இப்போ வந்து இது 25ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மார்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் தர்ஷன் போகிற பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 25ஆம் தேதி நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் 300 ரூபா தர்ஷனத்தில் போக முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் இந்த டிக்கெட் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இருக்கக்கூடிய மார்ச்சுக்கான கடைசி வாய்ப்பு. 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே நாள் காலையில் 10 மணிக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் திருச்சானூரில் வந்து சுப்ரபாத சேவா பார்க்கணும், இல்லை கல்யாணோற்சவம் பார்க்கணும், இந்த மாதிரி டிடிடியோட மற்ற கோவில்களில் நடக்கக்கூடிய சேவா டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகும். அந்த டிக்கெட்டும் நம்ம தேவைன்னா இதிலே வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் புக்கிங் ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன். டிடிடியோட வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸும் வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அந்த டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு சேவாவோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மூலவரை நம்ம வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம 300 ரூபா டிக்கெட்டு மற்ற எந்த டிக்கெட்டில் போனாலுமே செகண்ட் கணக்கில் பார்த்துட்டு தான் நம்மளை புஷ் பண்ணுவாங்க போக சொல்லி. ஆனால் இந்த டிக்கெட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். பக்கமாகவும் பார்க்குறோம், அதே சமயத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் அதிக டைம் பார்க்கக்கூடிய இந்த சேவா. அதனால் மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அந்த சேவா வந்து தோமால சேவா தான். இது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு மே மாதத்துக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு 220 ரூபா தான். ஸோ ஒரு மொபைல் நம்பரில் நம்ம வந்து 2 பேர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம இந்த சேவா பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி கன்ஃபார்மான டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியாது. அதனால் லக்கி டிப்பில் நீங்கள் ஒன்று வந்து எனக்கு இந்த சேவா மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் நமக்கு கிடைச்சது அப்படின்னா மூலவரை வந்து ஒரு 10 அடியிலேருந்து 15 அடிக்குள்ளே நம்ம வந்து உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டிக்கெட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே வாய்ப்பு நமக்கு வேறு எந்த தர்ஷன் டிக்கெட்லேயுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிக்கெட்டாக வந்து பார்க்கப்படுது. நிறைய பேர் வந்து ஆஃப்லைன்லேயும் நமக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும், ஆன்லைன்லேயும் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். எந்தெந்த வழிகளெல்லாம் இந்த டிக்கெட் நமக்கு கிடைக்கும்னா, ஒன்று வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் முதல் நாள். ஸோ நாளைக்கு சேவா அப்படின்னா முதல் நாள் நமக்கு வந்து சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம போய் டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே அதுக்கான ரிசல்ட் வரும். செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்து நமக்கு SMS வந்துடும். அதிலே பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து சேவா வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன் வந்து நமக்கு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு மேலே ரிசல்ட் வரும். அதில் செலக்ட் ஆனோம்னா 2 டேஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமு பே பண்ணிவிட்டு என்றைக்கு சேவா டேட்டோ அன்றைக்கி போய் நம்ம தர்ஷன் பார்க்கலாம். இதை தவிர மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக போகக்கூடியது.
ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்லையும் எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். மீதி இருக்க 2 ஆப்ஷன் எல்லாராலையுமே ட்ரை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு லக்கி டிப் நடந்ததுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் இதுலேயும் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான 220 ரூபா பேமெண்ட்டு நம்ம ஆன்லைன்லேயே பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதுதான் ஆன்லைனுக்கான ப்ரொசீஜர். அதே போல் இந்த தோமால சேவா அப்படின்றது தினமுமே வந்து திருப்பதி கோவிலில் காலையிலையும் ஈவினிங் வேலையிலையும் நடக்கும். ஆனாலும் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் காலையில் நடக்கக்கூடிய தோமால சேவாவுக்கு மட்டும்தான் பக்தர்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் நடக்கக்கூடிய தோமால சேவாக்கள் வந்து ஏகாந்தமான சேவாக்களை தான் வந்து நடக்கும். காலையில் நடக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயும் அதே மாதிரி. அதே போல் இந்த செவ்வாய் புதன் வியாழக்கிழமையில் நடக்கக்கூடிய தோமால சேவாவுக்கு ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிப் மூலமாக வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் டிப், அதாவது நம்ம சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேயும் நமக்கு வந்து 10 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து அந்த சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஒரு போர்ட்லேயே நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இல்லை செலக்ட் ஆனோன்னா நமக்கு வந்து மெசேஜும் வந்து வரும். ஆன்லைனில் 10 பேரும் ஆஃப்லைனில் 10 பேர், ஸோ இந்த மாதிரி 20 பேர் தான் வந்து நம்மளுக்கு இந்த சேவா டிக்கெட்டில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதிகமான நம்பர்ஸ் வந்து கிடையாது. ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு ஃப்ரீ தான். நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த டிக்கெட் வந்து நமக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த மாதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய அந்த டேஸில் இருக்க எல்லா டிக்கெட்டுமே டோட்டலாக ஆட் பண்ணி தான் நமக்கு ஓப்பன் வந்து பண்ணுவாங்க. இதுவே ஆஃப்லைன் அப்படின்னா அடுத்த நாள் நடக்கக்கூடியதுக்கு 10 டிக்கெட்டுக்கு முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு அதிகமான பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சில நேரம் நிறைய பேருக்கு ஆஃப்லைனில் கூட கிடச்சிருக்கு. ஆன்லைனில் நிறைய பேருக்கு கிடைக்காது, ஆஃப்லைனில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் தர்ஷன் போகிறப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒவ்வொரு மாதமும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து விஐபி ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக இந்த தோமால சேவாவுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட அதே மாதிரி எம்பி கிட்டேலாம் வந்து இந்த சேவாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் அண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பி கிட்ட மட்டும்தான் வாங்கிட்டு போகக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மட்டும்தான், அதாவது தரிசனத்துக்கே வந்து அது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்றபடி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதே போல் டிடிடியோட போர்ட் மெம்பர்ஸ் யாராவது தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கலாம். ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிட்டு போகிறீங்கன்னா முதல் நாளே நீங்கள் போய்ட்டு திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஇஓ ஆஃபீஸில் மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து அக்செப்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதிலே நீங்கள் அக்செப்ட் ஆகியிருக்கு அப்படின்னா பேமெண்ட்டுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பே பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு வந்து போகலாம். இதோட ரிப்போர்ட்டிங் டைம் விடிய காலையில் 3 மணிக்கு தான். இதோட ரிப்போர்ட்டிங் பிளேஸ்னு பார்த்தோன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 வந்து உங்களுக்கு சேவா ஆரம்பமாகக்கூடிய இடம். அதே மாதிரி சேவா ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம்னு பார்த்தோன்னா 3:30 மணி. நம்ம 3 மணிக்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சேவாவுக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதோட ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணி அப்படின்ட்டு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து 2:30 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் ஆகிடுவாங்க. ஸோ 2:30 மணிலேருந்தே அங்கே க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிக்கெட், உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா கேட் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிமரத்தோட வலது பக்கம் போயிட்டு நம்ம நிற்கக்கூடிய சமயம் வந்து ஒரு 3:20 அந்த மாதிரி ஆகிரும். அங்கேயே கொஞ்சம் நேரம் நம்ம போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 3:45 போல் மங்கள வாத்தியங்கள் முழங்க அன்னைக்கு நாளுக்கா பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலைகள் வந்து ஒரு பெரிய மூங்கில் கூடையில் ஜிஆர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ அதையும் நம்ம அங்கேருந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே தோமால சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கிற நம்மளையும் பங்கார வாக்கிலுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம 300 ரூபா தரிசனம், ஆர்ஜித சேவா இல்லை சர்வ தரிசனம் போகக்கூடிய சமயத்தில் ஜெயன் விஜயன் கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல நின்று தான் நம்ம சாமி தரிசனம் பண்ணுவோம். ஆனால் இந்த தோமால சேவா சமயத்தில் நம்ம துவாரபாலர்களை தாண்டி இருக்கக்கூடிய முதல் அறையில் இருக்கக்கூடிய அந்த திருமண்டபத்தையும் அதை தாண்டி வரக்கூடிய 2வது சின்ன அறை, அதாவது ராமர் மேடைன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி வரக்கூடிய 3வது பெரிய அறையான சயன மண்டபம், அந்த சயன மண்டபத்தில் உட்காந்து தான் நம்ம தோமால சேவாவை தரிசனம் வந்து பண்ணுவோம். இந்த தோமால சேவா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து நம்ம
நடக்கும். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் நம்ம அங்கே உட்காந்து இந்த சேவா வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த தோமால சேவா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை எல்லாரையுமே லைனில் அனுப்பி பெருமாளோட பக்கத்தில் போய் நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வந்துட வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து எப்போ போனாலும் தரிசனத்துக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு வரது தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த தரிசனத்தில் நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து அந்த சேவாவையும் சேவிக்க முடியும். அதே மாதிரி அவர் ஒரு 10லேருந்து 15 அடி தூரத்துலையும் பார்க்க முடியும். அப்படின்னா அது இந்த ஒரு டிக்கெட்டில் தான் கிடைக்கும். இதை தாண்டி மற்ற டிக்கெட்டுகள் இருக்கு இல்லையா, சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா, ஸோ அந்த சேவாலையும் நம்ம வந்து அவரை 10லேருந்து ஒரு 15 அடிக்குள்ளே பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சேவாவாக இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.